வணக்கம், நான் சதீஷ் குரூப்பன் சவுத் குரோன் சேனல்ல இருந்து இப்ப மதுரையில் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நிக்கிறேன். நானு நம்ம மூலிகை பாண்டியன் கடைக்கு வந்திருக்கேன். வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மகிழ்ச்சிகைன்னு மலைகள்ல முளைக்கிறது. நின்றால் வணங்கி மூலிகை. சரி, என்ன கிழங்கு? இது கருடன் கிழங்கு தான். இதுல சொல்லியிருக்கிறது வந்து கருடன் கிழங்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இது வந்து கருடன் கிழங்கு கண்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. சரி, கண்டிஸ்டிக் கண்டிஸ்டிக்ல ஒண்ணும் கிடையாது. அதை சொன்னதுக்கு தான் கமாண்ட்ல சொன்னதுக்கு தான் வைக்கிறார் ஒருத்தர். ஐயோ, ஆமா, இது வந்து நல்ல பாம்பு கடிச்சா ஒரு 4 மிளகு அளவு சாப்பிட்டோம்னா மருத்துவ குணம் உள்ள கிழங்கு. அதான் அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது. ஓ சரி, 4 மிளகு அளவு சாப்பிட்டோம்னா விஷம் ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வைத்தியரை வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாதாரண விஷமா இருந்தா இறங்கிடும். நல்ல பாம்பு கடி விஷமா இருந்தா 2 மணி நேரம் நிக்கும், உடனே சாகாம. சரி, தேட முடியாதுன்னு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. ஓ சரி, இப்ப வெளியில வச்சா கிழங்கு சண்டை போட்டா இதைத்தான் போய் சாப்பிடும். ஓ, அதுக்குதான் இது பேர் கருட கொடி. கருடன் கிழங்கு. இன்னொரு பேரு ஆகாச கருடன் கிழங்கு. கொல்லன் கோவைனா கொல்லன் கோவை, கொல்றவனுக்கு கோவை. அதுக்குதான் கொல்லன் கோவைன்னு இருக்கு இன்னொரு பேரு. சரி சரி சரி, அது விஷத்துக்கு சாப்பிடறதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. சரி, இது வச்சா பாம்பு உள்ள வராதா? பாம்புலாம் வரத்தான் செய்யும். கடிச்சா சாப்பிடுறதுக்கு தேட முடியாதுன்னா வீட்டு வாசல்ல வைக்கிறது. ஓ புரியுது, இப்ப புரியுது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சிட்டோம்னா தேட முடியாதுன்னா வீட்டு வாசல் வச்சுதான் எமர்ஜென்சி. எல்லாம் கூரைப்பூவே எதுக்கு வைக்கிறது தெரியுமா? என்னங்க கூரைப்பூ எதுக்கு வைக்கிறது தெரியுமா? தெரியலங்க, அது வழி மாத்திர மாதிரி.